ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஓவலேஷன் சொல்லக்கூடிய மாதவிடாயான 17 நாட்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாத முக்கியமான 15 உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க உணவுகளை இது நாள் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அதனாலையும் பேபி நிற்காமல் இருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் கருமுட்டை வளர்ச்சி உணவுகள், ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன உணவுகளை எடுக்கணும், ஓவலேஷன்னா என்ன, ஓவலேஷன் சிம்டம்ஸ் அண்ட் ஓவலேஷன் சமயங்களில் இன்டர்கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இன்டர்கோர்ஸ்ன்ற டைட்டிலில் வீடியோஸ் அண்ட் ஸ்பெர்ம் ஹெல்த்தை ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலில் வீடியோஸ் இருக்குது. அண்ட் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னால் என்ன, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் ஏன் கொடுக்குறாங்க, அது சாப்பிட்றதுனால கர்ப்பம் தரிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ப்ரெக்னன்சி டேப்லெட் யூசஸ்ன்ற டைட்டிலையும், அண்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் ஃபெயின்ட் லைன் வருது இல்லை ரொம்ப நெகட்டிவ் காமிச்சிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுன்ற டைட்டிலில் உங்களோட ப்ரெக்னன்சியை பாசிட்டிவ் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமிடிஸும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைட்டில்லையுமே பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கீழே ஒரு சில டைட்டில் கொடுத்துருக்கேன், அதையுமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் நீங்கள் வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்குமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் பாசிட்டிவ் சொல்கிறாங்க. உங்களுக்கும் பாசிட்டிவ் வரதுக்கு எனது வாழ்த்துக்கள். நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியோட அண்ட் உங்களுக்கான சில வீடியோஸ் அப்படிங்கிறது அதில் அப்டேட்டடாக வந்துட்டுருக்கும். பொதுவாக ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளும் கூட. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஏன் இந்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். பொதுவாக உங்களுக்கு ஹார்மோன் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது மாதவிடாயான அந்த முதல் நாள்லேருந்து உங்களுக்கு மாதவிடாயான 15 நாள் வரைக்கும் அது தேவை. அண்ட் அடுத்தது 16வது நாள்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் ஆகக்கூடிய நாள் வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்றது தேவை. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது நிறைய உணவுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்குது, உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை பிளாக்கேஜ் ஏற்படுத்தக்கூடிய உணவுகள்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இது தெரியாமலே சிலர் இந்த உணவுகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதனால தான் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். அப்படி நீங்கள் எடுத்துக்கக்கூடாத உணவுகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது லெமன் அப்படிங்கிறது தான். என்னடா லெமனை போய் வேணான்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்கலாம். விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லெமனில் அதிகப்படியான சுகர் போடுவாங்க, இல்லை அப்படின்னா லெமன் நல்லா புளிப்பாக குடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. லெமன் எடுத்துக்கிறது நல்லது தான், ஆனால் அது ரொம்ப புளிப்பாகவும் ரொம்ப சுகர் சேர்த்தும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதி. ஏன்னா அது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணக்கூடியதாக இருக்கும். லெமன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அதிகளவு தண்ணீர் சேர்த்து எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா புளி. சிலர் புளிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஹேபிட் இருக்கிறவங்களா இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் புளிப்பு அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணக்கூடியதாக இருக்கும். இது உங்களுடைய கர்ப்பப்பையோடைய சுழற்சியும் மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் புளிப்பு அதிகமாக எடுக்கும் பொழுது உங்கள் ஒய்டி ஜார்ஜை நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒய்டி ஜார்ஜ் அதிகப்படியாக படுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் நார்மலாக எல்லாருமே சாப்பிடக்கூடாதுன்றது தெரியும். ஆனால் ஒரு சிலர் 2 பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை 1 பீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்க வேண்டாம். இதுவே பப்பாளி பழம் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பப்பாளி பழம் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் 1 பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலேனா எடுத்துக்கொள்ளும். பெரிய பீஸாக எடுத்து வச்சுட்டு நான் 1 பீஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா இல்லை, சின்ன பீஸ் 1 பீஸ் எடுத்துக்கலாம். அதனால் கரு கிடையாது. ஆனால் நல்லா பழுக்காத பழம், அதாவது பால் வரும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழம், பச்சை கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுக்கவே கூடாது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிவி பழத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா சில கிவி பழங்கள் புளிப்பு சுவையோடையதான் இருக்கும். சில கிவி பழங்கள் அதிகப்படியான புளிப்பு இருக்கிறப்ப அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, காசு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்துக்கிறவங்களும் இருப்பீங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு உங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரான்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இனிப்பாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க, ஆனால் புளிப்பாக இருக்கக்கூடியதை எடுத்துக்க வேணாம். கிவி பழம் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இனிப்புள்ள பழம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் கிவி பழத்தை எடுத்துக்கலாம், ஆனால் புளிப்பாக இருக்கக்கூடிய பழங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழத்தை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் வாரத்துக்கு ரெகுலராக எடுக்காமல் நீங்கள் வாரத்தில் ஒரு 3 டைம் எடுத்துக்கோங்க. மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடியது தான். இதில் இன்சுலின் கண்டென்ட் இருக்கிறதுனால, அதாவது இனிப்பு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்பாகிறதுக்கு அதிகமாக இருக்கும், அதாவது அளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னா இன்சுலின் அளவு அதிகரித்து ஓவலேஷன் நடக்கிறதுக்கும் கரு தங்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை எடுக்க வேணான்னு சொல்கிறேன். நார்மலாக இருக்கிறீங்க, ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். செவ்வாழை பழமாக இருந்தால் இன்னுமே பெட்ரு. உங்களுக்கு சுகர் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழைப்பழம் அப்படின்றத ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்ஸு. பேரீச்சப்பழம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல பியூரிட்டியாக இயற்கையானதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. நிறைய இது வெள்ளை பாகில் முக்கி தான் உங்களுக்கு இனிப்பு சுவைக்காக கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு அதை நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அதில் வெள்ளை பாகு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்ஸை எடுத்துக்க வேண்டாம். அயன் ரிச் என்ன தான் அதில் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி வெள்ளைப்பாகில் இது பண்ணி கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு சுகர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவை கண்டிப்பாக கம்மி பண்ணும். அதனால தான் டேட்ஸ் அப்படிங்கிறத ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பிஃபோர் ஓவலேஷன் எடுத்துக்கோங்க, ஆஃப்டர் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அரைவேக்காடாக இருக்கக்கூடிய எக்கை எடுத்துக்கக்கூடாது. முக்கியமாக ஹாஃப் ஆயில் அப்படின்றத எடுத்துக்காதீங்க. ஹாஃப் ஆயிலில் நிறைய நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போணுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நீங்கள் நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணாதப்போ உங்களுடைய உடம்புனா எதுவும் பண்ணாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத உங்கள் உயிரி அப்படிங்கிறது அப்போ தான் உருவாகுது உங்களுக்கு வயிற்றில். அது தாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு இருக்குது. அதனால தான் ஆஃப் ஆயில் எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி மஞ்சள் கரு நல்லா வேகாமல் இருக்கும் சில இடத்துல, அதாவது அவிச்ச முட்டையில் வந்து மஞ்சள் கரு வேகாமல் அப்படியே முட்டை இருக்கும். அந்த மாதிரி முட்டைகளையும் எடுத்துக்க வேண்டாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள் அண்ட் பச்சை பயிர் வகைகள் எதையுமே, அதாவது முளைக்கட்டி வேக வைக்காமல் இருக்கக்கூடிய எந்த பயிர் வகைகளுமே ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் எடுத்துக்காதீங்க. அதுலேயும் நுண்ணுயிர்கள் இருக்கும். நல்லா பாயில் பண்ணி, அது முளைக்கட்டியதாக கூட இருக்கட்டும், நல்லா பாயில் பண்ணி எடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அதனால தான் இதை வேணான்னு சொல்கிறேன். அது நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அது ப்ரோட்டீன் கண்டென்ட் எவ்வளோ தான் இருந்தாலுமே அது உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுனால அது வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் 1 or 2 டைம் கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அதுவுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவே ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி உங்கள் கர்ப்பப்பை ஹீட் அதிகரித்து அங்கே உருவாகக்கூடிய கருவை உருவாக விடாமல் பண்ணிடும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா காரம் நிறைஞ்ச உணவுகள், மசாலா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதே மாதிரி ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே கெட்ட கொழுப்புகளை உருவாக்கக்கூடியது. கெட்ட கொழுப்புகள் உங்கள் உடம்புல சேர்றப்ப அதில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் உங்கள் கர்ப்பப்பைக்கும் போகும். அது உங்கள் கர்ப்பப்பையில் வீணான எண்டோமெட்ரியல் திக்னஸை அதிகரிக்கிறது. இல்லை அப்படின்னா ஓவலேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த கரு அப்படிங்கிறது நல்ல மரபணு டிவிஷன் ஆக விடாமல் தடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பைசியான உணவுகள் வந்து உங்களுக்கு வந்து உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். அதனாலையும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸ்வீட் நிறைஞ்ச உணவுகளாக இருந்தாலும் சரி, அது பொங்கல் இல்லை ஸ்வீட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல் மைதா ஐட்டமும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே மறைமுகமாக சுகர் இருக்கிறதுனால ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸோடைய அளவை குறைக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இது ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை அதிகப்படுத்தும். அதனால தான் இந்த விஷயத்தை ரொம்ப 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 முக்கியமாக சொல்கிறேன். இப்போ கடைசியாக சொன்ன இந்த உணவுகளெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அதிக காரமாக இருக்கட்டும், ரொம்ப ஆயில் நிறைஞ்ச உணவுகள், இல்லை ரொம்ப நேரம் ஆயிலே குக் பண்ண உணவுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி மசாலா ஐட்டம் அதிகமாக போட்ட உணவுகளாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்வீட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், மைதா ஐட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணால் இப்போ நான் கடைசியாக சொன்ன இந்த உணவுகள் எல்லாமே கம்பல்சரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே
உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, ஹார்மோன் இம்பேலன்ஸை ஏற்படுத்தக்கூடியது, ஹார்டிசோல் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அதனால தான் இந்த உணவுகளை எல்லாத்தையுமே எடுத்துக்காதீங்க அப்படின்றத சொல்கிறேன். அதே போல் காய்கறிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கத்திரிக்காய் எடுத்துக்காதீங்க, பாகக்காய் எடுத்துக்காதீங்க. அது கசப்பு சுவையுடையதுனால அது வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் பாகக்காய் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்கள்னா சொல்லுவாங்க. கத்திரிக்காய் ஏன் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கருணைக்கிழங்கும் எடுத்துக்காதீங்க. கருணைக்கிழங்கு புதுக்கிழங்காக இருந்தது அப்படின்னா அதுவுமே அலர்ஜி ஏற்படுத்தும், நாக்கு அரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். இது எல்லாமே மறைமுகமாக உங்கள் குழந்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உருவாகிறாங்க அப்படின்னா அவங்கள இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். நம்ம இது 100% உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியலனாலும் இது சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுல்ல. அதனால தான் இந்த விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவுகளுமே, மாம்பழமாக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு ஏதாவது உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், அந்த உணவுகள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன 15க்கு மேலே தான் உணவுகள் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இதை அவாய்ட் பண்ண வந்துருமான்னு கேட்டிங்கன்னா என்னால் 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் இது வந்து ஒரு காரணமாக இருக்கும், நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு என்னால் 100% சொல்ல முடியும். அதனால தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். பொதுவாகவே ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அதிக அளவு தண்ணீர் குடிங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர்னாலும் குடிங்க. எவ்வளோக்கு நீங்கள் அதிகளவு குடித்து உடம்பை டீஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உடல் உஷ்ணம் வராமையும் உங்கள் கர்ப்பப்பைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரியான நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸ் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே ஒரு சிலருக்கு ஹைப் பண்ணி காமிச்சா வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வேணும், இல்லை அப்படின்னா ஓவலேஷன் கால்குலேட் பண்ண தெரியல, ஓவலேஷன் கிட் வேணும், இல்லை அப்படின்னா ஓவலேஷன் மானிட்டர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்குது, அது வேணும்னாலும் சரி, சீட் சைக்கிளிங் வேணும்னாலும் சரி, இல்லை நட்ஸ் ஐட்டம் வேணும்னாலும் சரி, எல்லாமே கீழே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி கிட்னால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவலேஷன் கிட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவலேஷன் டைமிங்கில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 12வது நாள்லேருந்தே தொடர்ச்சியாக நீங்கள் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்போ லைட் லைன் வருதோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் டபுள் டைம், அதாவது காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டார்க் லைன் எப்போ வருதோ அன்னைக்கு இரவு வேலை ஒரு டைம், காலையில் விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு இல்லை அப்படின்னா 4-5 மணிக்குனா சேர்ந்துருக்கிறது பாருங்கள். அப்போவும் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்போவும் சொல்கிறது தான், இந்த மாதம் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்றதுக்காக, அதாவது பீரியட் ஆகிட்டிங்க அப்படின்றதுக்காக மனசு தளர விட்டுறாதீங்க. அடுத்த மாதம் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாதம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு மிராக்கிள் அப்படிங்கிறது நடக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.